உலக தமிழ் கிறிஸ்தவர்களுக்காக முழு வேதாகமத்தையும் தெளிவாக சரியாக கற்றுக்கொள்ள ஓர் அரிய வாய்ப்பு. அகில உலக கிறிஸ்தவர்களுக்கான தொலைதூர ஓர்கல்வி திட்டம். ATAவின் பதிவு பெற்ற கல்லூரி. CTH Certification in Theology, BTH Bachelor in Theology, MDiv Master in Divinity, MTH Master in Theology. இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாள். அநேகரை வெளியிலிருந்து அழைக்க முடியாத சூழ்நிலை. ஸோ அது மொத்தமான ஒரு கேம்பாக, ஒரு கன்வென்ஷனை போல் இது இருக்கக்கூடாது என்பதற்காக, மாணவர்களுக்காக, அதோடு கூட நம்முடைய சபைக்காகவும் அவங்கள டீச் பண்ணுறதுக்கு, ட்ரெயின் பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணி பொறுக்கி எடுத்து ஆர்வமுள்ள, வாஞ்சையுள்ள, தேவனால் முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் இங்கே கொண்டு சேர்த்திருக்கிறார் அப்படின்னு நான் நம்பிட்டு இருக்கிறேன், இல்லையா? ஆமாம், ஹல்லேலூயா. அவன் எல்லாரும் எல்லாவற்றையும் கேட்க முடியாது, எல்லாரும் எல்லாவற்றையும் பிரசங்கிக்க முடியாது, எல்லாமே எல்லாருக்கும் என்ன பண்ணாது, புரியாது. ஆக காலத்தை பார்த்தால் போதகராக வேண்டிய நீங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறதை போல, இன்னும் கிறிஸ்தவ உலகம் ரொம்ப வருஷமாக அந்த ஸ்பூன் ஃபீடிங்லேயே, அந்த அந்த என்ன சொல்கிறது, 1ஆம் கிளாஸ்லேயே ஏபிசிடிலேயே இருக்கிறது. அது ரொம்ப வேதனையான ஒரு காரியம். அந்த 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 நிலைமையையும் தாண்டி தேவனுடைய வார்த்தையை முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய வார்த்தையை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையினுடைய ஆழம் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காக தான் இந்த பார்ட்டேக்கர் சமிட்டை நம்ம ஒழுங்கு செய்திருக்கிறோம். அதனால தான் நம்முடைய இந்த பார்ட்டேக்கர் சமிட்டினுடைய பொருள், அர்த்தமே என்னவென்றால் என்னது? வாசிங்களா? தேவனுடைய வல்லமையின், ஆமாம், தேவனுடைய வல்லமையின் சுவிசேஷம். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக இருக்கிறது, காஸ்பல், காட்ஸ் பவர். இதை குறித்து அண்ணன் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்ன காரியம் என்னவென்றால், காஸ்பல் இஸ் நாட் ஓன்லி த பவர் ஆஃப் காட், காட்ஸ் பவர். தேவனுடைய வல்லமையில் நிறையா இருக்குது. அற்புதம் தேவனுடைய வல்லமை, அதிசயம் தேவனுடைய வல்லமை, சுகம் தேவனுடைய வல்லமை, இப்படி நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். ஆனால் காஸ்பல் இஸ் நாட் ஓன்லி த பவர் ஆஃப் காட், காஸ்பல் இஸ் அ காட்ஸ் பவர். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சுவிசேஷம் என்பது தேவனுடைய வல்லமைகளில் ஒன்றல்ல. இன்னைக்கு சுலபமாக சுவிசேஷத்தை தள்ளி விடுகிறோம். அநேக ஊழியர்கள் தள்ளி விடுகிறார்கள். சுவிசேஷம்னா என்னென்னு தெரியாது. ஒருத்தர்கிட்ட கேட்டேன், சுவிசேஷனா என்னன்னு கேட்டேன். மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் அப்படின்னாரு. அவ்வளோனால தான் சுவிசேஷம். ஸோ சுவிசேஷத்தினுடைய வல்லமை எவ்வளவு பெரியது என்பதை தேவ ஜனங்களுக்கு அழுத்தி சொல்லணும், உணர்த்தி சொல்லணும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். அட்லீஸ்ட் ஒரு 10 பேராவது புரிஞ்சுட்டாங்கன்னா இந்த தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் அவர்களை கொண்டு செய்ய முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பார்ட்டேக்கர் சமிட்டை ஒழுங்கு செய்திருக்கிறோம். ஆமென். ஆகவே அப்படிப்பட்ட நாட்களாய் இந்த நாளை ஆண்டவர் தம்மை மாற்றி தருவாராக. பாட்டு, ப்ரோக்ராம் எல்லாவற்றை விட தேவனுடைய வார்த்தைக்கு இன்றைக்கி அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம். தமிழ்நாடு அரசனுடைய அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் படித்து, கோயம்புத்தூரில் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் படித்து, அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் அரசு அதிகாரியாக வேலை செய்து, அவங்க ஆன்டி அக்கா டாரி அக்கா அவங்க வரவில்லை. பல வருஷமாக நாங்களாம் ஒரே குடும்பம். அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்டல் லெக்சராக இருந்து வேலைகள் எல்லாவற்றையும் ரிசைன் பண்ணிவிட்டு பீகாருக்கு காஸ்பல் ஜெம்ஸுக்காக ஊழியத்திற்கு புறப்பட்டு சென்று பல ஆயிரக்கணக்கான மாணவர்களை, தேவ ஊழியர்களை பீகாரிலேயே தங்கி உருவாக்கி இன்னும் ஜெம்ஸனுடைய தலைவராக இருக்கிறார் அருமையான தேவ மனிதன். இப்படிப்பட்ட நல்ல தேவ மனிதர்களை நம்முடைய குடும்பத்தாராக, நண்பர்களாக நம்முடைய சபைக்கு தேவன் தந்திருக்கிறது தேவன் தந்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் நம்புகிறேன். ஆமென், அல்லேலூயா. ஸோ பலமுறை நம்முடைய சபையிலும் நம்முடைய செமினாரில் பிரசங்கித்திருக்கிறார்கள். இந்த நாளிலும் அவங்களை அழைக்கணுங்கிற ஒரு வாஞ்சையோடு கூட நாம் அழைத்திருக்கிறோம். உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன்.
இந்த கூடுகைக்கு என்னை அழைத்த பாஸ்டர் ஜெயா ஸ்டீஃபன் அவர்களுக்கு மிகுந்த நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். உங்களுக்கும் யாவருக்கும் இந்த நாளில் மிகுந்த நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனாகிய கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் இல்லையா? இட் இஸ் ஸோ அவர் கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அவருடைய ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் நிறைவேற வேண்டும். என்னை எதற்காக கொண்டு வந்தாரோ என்னுடைய வாழ்க்கையிலேயே அது நிறைவேற வேண்டும் என்கிற ஜெபத்தோடு எதிர்பார்ப்போடு நாம் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவில் இருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்வார். தம்பி சொன்னாங்க பார்ட்டேக்கர்ஸ் அப்படிங்கிறதுக்கு 2 பேர் வழக்கம் சொன்னாங்க இல்லை? பார்ட்டேக்கர்ஸ் சப்மிட்னா என்ன? எப்படி? SUMMIT பார்ட்டேக்கர்ஸ் சம்மிட். ஓ குட். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணீங்களா? முதல்ல சர்ச் பண்ணிட்டீங்க. குட். மலைமுகடு, வெரி குட். மலைமுகடு ஒரு அர்த்தம். ஆக்சுவலாக உச்சி மாநாடு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? உச்சி மாநாடு இன்னைக்காலில் தான் அதனுடைய மீனிங்கை இன்னும் விபரமாக பார்த்தேன். முதல்ல ஆங்கிலத்தில் சொல்கிறேன், அதுக்கு பிறகு தமிழில் சொல்கிறேன். ஏன்னா ஏதோ ஒன்று போட்டுட்டு ஏதோ ஒன்று நம்ம செய்யக்கூடாதுல்ல, அப்படி தானே? தேவ செய்தின்னு சொல்லப்பட்டது தேவ செய்தி தான் பேசிக்கலி. ஆனால் சமிட்னா என்ன, அந்த சமிட்டில் நம்ம என்ன செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்குறது நல்லது இல்லையா? என்ன போட்டிருக்குன்னா அதனுடைய சரியான அர்த்தம் என்னென்னா, டு கன்வீன் ஹை லெவல் லீடர்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் டிசிஷன் மேக்கர்ஸ் டு அட்ரஸ் ஸ்பெசிஃபிக், காம்ப்ளெக்ஸ் ஆர் அர்ஜென்ட் இஷ்யூஸ் த்ரூ இன்டென்ஸ் ஃபோக்கஸ்ட் டயலாக். தமிழில் எப்படின்னா, அந்த ஹை லெவல் முகடுன்னு சொன்னாங்கல்ல, ஹை லெவல் லீடர்ஸ். நீங்களாம் லீடர்ஸ் தானா? நிறைய பேர் இறையியல் படித்து கொண்டிருக்கிறீர்கள், படித்தவர்கள் இருக்கிறீர்கள், போதகர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க நான் பார்க்க விரும்புகிறேன். குட். பிரைஸ் காட், தேங்க்யூ. ஸோ கிறிஸ்தவ தலைவர்களாக வந்திருக்கிறோம். ஸோ உச்சி மாநாட்டிற்கு தேவன் சரியான நபர்களை தான் கொண்டு வந்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். அப்படி தானே? ஓகே. ஸோ இந்த கோயம்புத்தூரை ரெப்ரசன்ட் பண்ணுகிற, கோவை மாநகரத்தை ரெப்ரசன்ட் பண்ணுகிற ஆவிக்குரிய தலைவர்களாக கூடியிருக்கிறோம். எதற்காகனா, ஸ்பெசிஃபிக்கான, காம்ப்ளெக்ஸான, அர்ஜெண்டான இஷ்யூஸ், அதாவது மிக குறிப்பான ஒரு பிரச்சனை அல்லது ஒரு சில பிரச்சனைகள், அதை விவாதிப்பதற்காக. மிக குறிப்பான, ஸ்பெசிஃபிக், அது வேர்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெரி ஸ்பெசிஃபிக், மிகவும் குறிப்பான, சிக்கலான, அவசரமான. 3 வார்த்தையை சொல்ல முடியுமா? மிகவும் குறிப்பான, சிக்கலான, அவசரமான, அர்ஜென்டான பிரச்சனை, இஷ்யூவை தீவிரமாகவும் மிக கவனத்துடனும், 2 வார்த்தை பார்த்தோம்ல, இன்டென்ஸ் ஃபோக்கஸ்ட் டயலாக் அப்படின்னா ரொம்ப தீவிரமாகவும் மிக கவனத்துடனும். இப்போ குளோபல் சம்மிட் அப்படியெல்லாம் கேட்டிருப்பீங்க. அகில உலகமும் சேர்ந்து, தலைவர்கள் சேர்ந்து விவாதிக்கும் போது மிக முக்கியமான தலைப்புகளில் ஒன்று குளோபல் வார்மிங் இல்லை, புவி வெப்பமடைதல் அப்படிங்கிறத ட்ரம்ப்புடைய தலைமையில் அல்லது அந்த உலகத்தில் உள்ள பெரிய தலைவர்கள்லாம் கூடி விவாதிக்கிறாங்க. ஸோ அது எவ்வளோ முக்கியமாக இருக்குதுன்னு அவங்க கருதுகிறாங்கன்னா,
இங்கே நாம் ஒரு ஆவிக்குரிய பிரச்சனையை நாம் அலசி ஆராயும்படியாய் வந்திருக்கிறோம். நான் ஒருத்தன் பேசுவேன், பிரசங்கம் பண்ணுவேன், நீங்களாம் கேட்டுட்டு போவீங்க, அப்படி நான் வரல. ஏன்னா அது என்னுடைய நோக்கம் அல்ல. இந்த சமிட் அப்படிங்கிறதற்கும் நான் கொண்டு வருகிற காரியத்திற்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் மிகவும் சம்பந்தம் இருப்பதினாலே ஆகையினாலே நான் மிகுந்த ஒரு அந்த ஒரே ஒரு காரணத்திற்காக தான் நான் இந்த கூடுகைக்கு நான் வந்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன் தேவனாகிய கர்த்தர் அல்லது பரிசுத்த ஆவியானவரும் அந்த ஒரு காரியத்தோடு நோக்கத்தோடு தான் இங்கு இருக்கிறார், நம்மிலே எதிர்பார்த்து இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். ஸோ ஒரு பிரச்சனை, எப்படிப்பட்ட பிரச்சனை அது? ஒரே ஒரு பிரச்சனையை நாம் அலசி ஆராய விரும்புகிறோம். எப்படிப்பட்ட பிரச்சனை? அந்த 3 வார்த்தை ஞாபகம் இருக்கா? மிகவும் குறிப்பான, ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான, மிக குறிப்பான, ரொம்ப சிக்கலான, காம்ப்ளெக்ஸ், அப்புறம் அவசரமான, அர்ஜென்ட் இஷ்யூ அப்படிங்கிறது தான் நம்முடைய கிறிஸ்தவ, அதிலும் மிக குறிப்பாக இன்றைய தமிழ் திருச்சபைகளுக்கு மிகவும் அவசரமாக தேவைப்படுகிற ஒரு மிகவும் சிக்கலான, ஒரு மிக ஸ்பெசிஃபிக்கான, குறிப்பான ஒரு இஷ்யூ அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் உங்களுக்கும் மாத்திரமல்ல, இட் இஸ் an issue ஃபார் காட். தேவனாகிய கர்த்தருக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த நாளிலே மிக மிக அவரை சார்ந்த பிரச்சனை, அவருக்கு பிரச்சனைன்னு நான் சொல்ல முடியாது, அவர் தொடர்பான ஒரு பிரச்சனை அல்லது வேதத்தை சார்ந்த ஒரு பிரச்சனை. ஸோ குளோபல் வார்மிங்காக அவ்வளவு சீரியஸாக அவர்கள் டிஸ்கஸ் பண்ணுவார்களே ஆனால், அல்லது அது அவ்வளவு சிரத்தை எடுத்துக்கொள்வார்களே ஆனால், இப்படி ஒரு பிரச்சனைக்காக அல்லது என்ன சொல்கிறான்ட்டு தெரியாமல் இருக்கலாம். காஸ்பல் வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப தெளிவாகவே அவுட் செட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, துவக்கத்திலேயே தெளிவாக்க வேண்டுமானால் அந்த சுவிசேஷம் என்பது அது வெறும் சுவிசேஷம் அப்படின்னு சொல்கிறது சரியாக வராது. தேவனுடைய சுவிசேஷம், இட் இஸ் காட்ஸ் காஸ்பல். காட்ஸ் காஸ்பல் இஸ் அட் ரிஸ்க் இன் த தமிழ் கிறிஸ்டியன் சர்ச். தமிழ் கிறிஸ்தவ திருச்சபைகளிலே இந்த கடவுளுடைய சுவிசேஷம், தேவனுடைய சுவிசேஷம் என்பது வெகுவாக ட்ராக்கை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிறத உணர்த்தப்பட்டவனாக நான் எப்படி உணர்ந்து கொண்டேனோ அதில் ஒரு கிளிம்சஸ் மாத்திரம் இன்றைக்கு உள்ள அந்த ஷார்ட் செஷன்ஸில் உங்களுக்கு த்ரோ பண்ண விரும்புகிறேன். ஸோ இது சமிட் அப்படின்னா என்னதுன்னு தெளிவாக பார்த்துட்டோம். இது பிரசங்கம் அல்ல, இட்ஸ் நாட் ப்ரீச்சிங். ப்ரீச்சிங் நமக்கு நீங்களே எல்லாருமே ப்ரீச் பண்ணுறவங்க தான், எல்லாருமே பிரசங்கிமார்கள் தான். உங்கள் ஒவ்வொருத்தரையும் பிரசங்கிக்க விட்டால் இன்றைக்கி ஃபுல் டே பிரசங்கம் பண்ணுவீங்க, ரொம்ப நல்லா பிரசங்கம் பண்ணுவீங்க. ஸோ இட்ஸ் ஐம் நாட் கோயிங் டு ப்ரீச் அட் ஆல். ஒருவேளை நான் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கிறேன், உங்களை இன்ஸ்பயர் பண்ணும்படியாக. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு என்ன விதத்திலே இன்ஸ்பயர் பண்ண சொல்கிறாரோ, வழி நடத்துகிறாரோ, அந்த விதத்திலே ஒரு சின்ன ஒரு டூலாக, ஒரு கருவியாக இன்ஸ்பயர் பண்ண நான் முனைவேன். ஆனால் நீங்கள் தான் என்னோடு கூட இணைந்து, அல்லது பரிசுத்த ஆவியானவரோடு, தேவனோடு கூட இணைந்து உங்கள் சிந்தனை முழுவதையும் கொடுக்க வேண்டும். இப்போ இந்த வசனம் நமக்கு ரொம்ப ஃபெமிலியர். முழு இருதயத்தோடும்
முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவரில் அன்பு கூற வேண்டும் இஸ் ஈக்குவல் டு தட் ஸ்டார்ட்ஸ் வித் திங்கிங். ஸோ அவரை குறித்து சிந்தித்தல் அல்லது அவருடைய சுவிசேஷத்தை சிந்தித்தல் என்பதற்கு நீங்கள் கொடுத்தால் உங்கள் முழு மனதையும் கொடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் வேண்டாம். பிகாஸ் ஹி இஸ் காட். அவர் தேவனாக இருக்கிறார், அவர் படைத்தவராக இருக்கிறார். குயவன் களிமண் அப்படின்லாம் பாடணும். பட் டிட் வி ரியலைஸ் இட்? அதை நாம் ரியலைஸ் பண்ணணுமா? குயவன் என்றால் குயவன், அடுத்தது களிமண். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? களிமண் இனானிமேட், அதாவது உயிரற்ற ஒரு திடப்பொருள், இனானிமேட். ஆனால் குயவன் இன்னொரு கேட்டகரியில் இருக்கிறான், இன்னொரு வகையிலே இருக்கிறான், அவன் சிந்தனை திறனுடையவன். ஸோ காட் இஸ் இன் அ டிஃப்ரெண்ட் கேட்டகரி. அவர் எல்லையற்ற விதத்திலே அவர் ராஜாவாக இருக்கிறார் என்றால் அவருக்கு முழு இருதயத்தையும் கொடுக்க வேண்டும், முழு மனதையும் கொடுக்க வேண்டும். மனது இருதயம் ரெண்டும் வேற வேற, ரெண்டுமே முக்கியம், ரெண்டுமே முழுமையாக கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது அவருக்கு வர்த்தியாக இருக்காது, அவருக்கு அது தகுதியானதாக இருக்காது. ஓகே, ஸோ நேரம் ரொம்ப வேகமாக போகுது, இல்லை எனக்கு போகுது. ஓகே, சரி. நேரத்தை மிகவும் கச்சிதமாக பயன்படுத்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். ஸோ ஐ திங்க் விழிப்பாக இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ என்னுடைய இஷ்யூ, நான் கொண்டு வருகிற காரியம் சுவிசேஷம் என்பதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த சுவிசேஷம் என்பது தேவனுடைய வல்லமை. இட் இஸ் காட்ஸ் பவர். த காஸ்பல் இட் செல்ஃப் இஸ் காட்ஸ் பவர். அப்படின்னா அது ஒவ்வொருத்தரும் நம்ம ஒவ்வொரு மாதிரி அதை நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். அது எல்லாருமே ஒரே பேஸில் நம்ம இருக்கிறோமான்னு பார்த்துக்கிடுவோம். இந்த சுவிசேஷம் என்பது தேவனுடைய வல்லமை அப்படின்னு சொல்லும்போது, ஒரு சில வருஷங்களுக்கு முன்பதாக, 1-2 வருடங்களுக்கு முன்பதாக சென்னையிலே ஒரு தெருவில் நான் நடந்து செல்லும் பொழுது ஒரு பெரிய போஸ்டர் ஒன்று பார்த்தேன். அது நான் பீகாரில் என்னுடைய மிஷினரி பணியெல்லாம் முடிச்சுட்டு தமிழகத்துக்கு வந்த புதுசில் சென்னையில் இப்படி ஒரு போஸ்டர் பார்த்தது எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தையும் இதுவரைக்கும் அதை மறக்க முடியல என்னால். நிறைய மீட்டிங்ஸில் அதை நான் சொல்லியிருக்கிறேன். என்னென்னா, ஆவிக்குரிய, நல்ல கவனிங்க, ஆவிக்குரிய நகைச்சுவை நற்செய்தி கூட்டங்கள். என்ன கூட்டம்? ஆவிக்குரிய நகைச்சுவை நற்செய்தி கூட்டம். அதனுடைய தாற்பயம் எனக்கு உடனே புரிஞ்சிச்சு, உங்களுக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். யாராவது சொல்ல முடியுமா என்னதுன்னு? கரெக்ட், வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். நற்செய்தி இஸ் ஈக்குவல் டு காஸ்பல், இல்லையா? அதுதான் சுவிசேஷம்னு சொல்கிறோம். சுவிசேஷம் என்பது நற்செய்தி. ஸோ இந்த சுவிசேஷமாகிய நற்செய்தியை, தேவனுடைய சுவிசேஷத்தை, தேவனுடைய நற்செய்தியை சாதாரணமாக சொன்னால் அது எடுபடாது, இல்லை? அது அதை மதிக்க மாட்டாங்க, அல்லது அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க, அதை விசுவாசிக்க மாட்டாங்க. ஆனால் நான் நகைச்சுவையோடு கூட கலந்து சொல்வேனே, ஆனால் அவர்கள் அதை கன்சிடர் பண்ணுவாங்க, சீரியஸாக எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி, அதை கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி, அந்த தொடர்பு கொள்ளுகிற கம்யூனிகேஷன் எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால செய்கிறாங்க. சரிதானா?
அதில் இது அடுத்தது வேற என்ன விளங்குது உங்களுக்கு? எனக்கு என்ன விளங்குச்சுன்னு சொன்னால், இந்த தேவனுடைய நற்செய்திக்கு, தேவனுடைய சுவிசேஷத்துக்கு வல்லமை பத்தாது. நான் அதை வல்லமை அதில் சேர்க்க வேண்டும். அதனால் நகைச்சுவை, அப்புறம் வேறையும் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது இல்லையா, ட்ராமா, அப்படி பல விதங்களிலே. அது அல்ல இந்த மீனிங். காஸ்பல் இஸ் காட்ஸ் பவர்ன்னு சொல்லும்போது, காஸ்பல் அப்படிங்கிறது என்னது? அடிப்படையில் ஒரு செய்தி, நற்செய்தி. There is a message. இந்த ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் முழுக்க முழுக்க அந்த நற்செய்தியை அடங்கி இருக்கிறது தான், அந்த நற்செய்தியை கொண்டிருக்கிறது தான் இந்த வேதாகமம். ஸோ நற்செய்தி அல்லது கிறிஸ்தவ சுவிசேஷம், அதற்கு இன்னொரு மாற்று வார்த்தை சொல்ல வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தை. இட் இஸ் காட்ஸ் வேர்ட். நமக்கு நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால சில வசனங்கள், வேறு நிறைய வசனங்கள் இருக்குது. இதை ஒன்றொன்னையும் நான் ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஆனால் உங்களுக்கு, நீங்கள் எல்லாருமே வேதத்தை கற்றறிந்தவர்கள் தான். உடனே நீங்கள் வசனங்களை மனதில் கொண்டு வருவீங்க. காஸ்பல், சுவிசேஷம் இஸ் ஈக்குவல் டு, வேறு வார்த்தையிலே அதை சொல்ல வேண்டுமானால் அது கடவுளுடைய வார்த்தை. இந்த மெயின்லைன் சர்ச்சஸில், இதில் மோஸ்ட்லி என்னுடைய புரிந்து கொள்ளுதல் படி மோஸ்ட்லி பென்டிகாஸ்டல் பேக்ரவுண்டில் இருந்து இல்லை, நானும் அப்படி தான். ஆனால் அந்த மெயின்லைன் சர்ச்சஸ்னால் சிஎஸ்ஐ, மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட், இதெல்லாம் மெயின்லைன் சர்ச்சுன்னு சொல்லுவோம், அப்படி தானே? ஸோ அந்த சபைகளிலே ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே 3 வேத பாடம், வெரி குட், தேங்க்யூ, வேத பாடம் வாசிப்பாங்க. ஒரு பைபிள்லேருந்து ஒரு பேசேஜ், பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு வேத பகுதி, பெரிய பகுதி, புதிய ஏற்பாட்டிலேருந்து ஒன்று, சுவிசேஷ பகுதி ஒன்று வாசிப்பாங்க, அல்லது சங்கீதம். அதனுடைய தாற்பயம், அதை எதற்காக வாசிக்கிறார்கள் என்றால், நல்ல கவனிங்க, எதற்காக வாசிக்கிறார்கள், அதற்கு பின்னால் இருக்கிற காரியம் அவர்களுக்கு இப்போ விளங்குதோ இல்லையோ, அதனுடைய தாற்பயம் என்னவென்றால், திஸ் இஸ் காட்ஸ் வேர்ட், இது கடவுளுடைய வார்த்தை. இதை கலப்பில்லாமல் அப்படியே வாசிக்கும்போது, நல்ல கவனிங்க, அப்படியே வாசிக்கும்போது, இட் இஸ் நாட் த ரீடர் ஹூ இஸ் ரீடிங், இட் இஸ் காட் ஸ்பீக்கிங். இட் இஸ் த ரீடர் ஹூ இஸ் ரீடிங். வாசிக்கிறவர் தான் அந்த வேத பகுதியை புல்பிட்டில் வாசிக்கிறவர் தான் வாசிக்கிறார். ஆனால் வாசிக்கும்போது சபையாரிடத்திலே தேவன் பேசுகிறார். அதான் ஐதீகம். இனி அடுத்த ஸ்டெப், அப்படி வாசிக்கப்பட்ட அந்த வசன பகுதிக்கு அதற்கு உரிய, அதற்கான சரியான அர்த்தத்தை, நல்லா கவனிங்க, என்னுடைய வார்த்தைகளை விளக்கோன்னு கூட நான் சொல்லலை. வாசிக்கப்பட்ட வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை நேராக போகிறது. அந்த நாட்களில் எல்லார்ட்டையும் வேதாகமும் இருக்காது. அதனால் வாசிக்கிறவர்கள் கேட்கும்போது, வாசிக்கிறவர்கள் வாசிப்பதை கேட்கிறவர்கள் கேட்கும்போது, இட் இஸ் காட் ஸ்பீக்கிங் டு தெம். ஆனால் அதனுடைய அர்த்தத்தை சொல்லும்போது, தட் இஸ் கால்டு ப்ரீச்சிங். அதற்கு பெயர்தான் பிரசங்கம். ஆகையினாலே தான் அந்த மெயின்லைன் சர்ச்சஸில் அந்த காலத்துலலாம் இப்போதை காட்டிலும் மிக மிக உயரமாக பெரிய பெரிய கத்தீட்ரல்ஸில் நடுப்பகுதியில் இருக்கும். நடுப்பகுதியில் உயரமாக, அதனுடைய தாற்பயம் என்னவென்றால், அர்த்தம் என்னவென்றால், காட்ஸ் வேர்ட் இஸ் டு பி ரெஸ்பெக்டட். கடவுளுடைய வார்த்தை
நடு மையத்தில் இருப்பது மாத்திரமல்ல, அது உயர்ந்த நிலைமையில் இருக்கிறது. அதிலே நின்று இதனுடைய விளக்கத்தை அல்லது இதனுடைய அர்த்தத்தை சொல்லுகிறவர்கள் அவர்கள் மூலமாக அவர்கள் பேசவில்லை. இட் இஸ் காட் ஸ்பீக்கிங். நாம் நினைக்கிற மாதிரி ஆவியானவர் அந்த நேரத்தில் பேசுவார், அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருங்க தயவுசெய்து. அது அநேகர் வேறு விதமாக அர்த்தம் கொள்ளுகிறார்கள். God's word is equal to God's spirit. பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வார்த்தை இல்லாத இடத்திலே அவர் கிரியை செய்வதில்லை. அவர் கிரியை செய்வதை போல ஒரு தோற்றம் உண்டாகிறது, அது அவருடைய கிரியை அல்ல. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வதை போல உள்ளத்தில் ஒரு வைப்ரேஷன் எல்லாமே உண்டாகலாம், ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். பட் இட் இஸ் நாட் the work of the Holy Spirit. அது பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை அல்ல. பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது அங்கே ஒரு கூடுகையிலே அல்லது தனிப்பட்ட மனிதனுடைய இருதயத்திலே வேலை செய்ய ஆரம்பிக்கிறார் என்றால், அவருடைய வார்த்தை எங்கே உயர்த்தப்படுகிறதோ அங்கே. அப்படின்னா சும்மா எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க. எல்லா ப்ரீச்சர்ஸுமே வந்து வேதத்தை தான் நாங்கள் பேசுகிறோம்னு சொல்லுவாங்க. போடியத்தில் வேதாகம் திறந்துருக்கோம். நான் சொல்கிற இதை சரியாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ப்ளீஸ் ப்ளீஸ், என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதனுடைய அர்த்தம். ஜான் கால்வின் என்ற தேவ மனிதர் இவ்விதமாக சொன்னார், இந்த வேதாகமத்தின் வசனங்களினுடைய சரியான அர்த்தத்தை எடுத்து போதிக்காத பிரசங்கிமார்கள் நின்று பிரசங்கிக்கிற புல்பிட்டும் அந்த கத்தீட்ரல்ஸும் அந்த சர்ச்சஸும் உடைந்து விழாததற்கு காரணம் தேவனுடைய இரக்கமும் கிருபையும் அப்படின்னு சொல்லி புரியுங்க. திருப்பியும் சொல்கிறேன், இந்த வேதத்தினுடைய வார்த்தைகளை வசனங்களினுடைய சரியான அர்த்தத்தை புல்பிட்டிலிருந்து பேசாமல் மாற்றி பேசுகிறவர்கள், பேசும்போதே அந்த புல்பிட் உடைந்து விழாமல் இருப்பதும் அல்லது அந்த ஆலயம் இடிந்து விழாமல் இருப்பது அவருடைய கிருபை. God is equal to His word.